நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு முதல் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்து குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாமல் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். களத்தகவல்கள். தூத்துக்குடி மாநகரில் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தீபாவளி கொண்டாட முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். சாலையை விட மழைநீர் செல்லும் கால்வாய் உயரமாக இருப்பதால் தண்ணீர் செல்ல வழியின்றி குளம் போல் தேங்கி காட்சி அளிக்கிறது. தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரத்தில் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை கொட்டி தீர்த்த கனமழையால் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புகளும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு மழை காரணமாக தீபாவளி, புத்தாடை மற்றும் பட்டாசு இனிப்புகளை என வாங்க சென்ற பெரிதும் மக்கள் பாதிப்படைந்தனர். அதோடு சாலையோர வியாபாரிகள் மிகவும் பாதிப்படுத்த நிலையில் அதிகாலை வரை கொட்டி தீர்த்த கனமழையால் பெரும்பாலான குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்ததோடு வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் குடி தண்ணீர் மற்றும் பல்வேறு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தீபாவளி கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜீவ் நகர், கதிரவேல் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபரா சக்தி நகர் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியதோடு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பிஎன்டி காலனி போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ள மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். தேங்கிய தண்ணீர் அப்படியே சாலை முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கும் நம் காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.